மதுரை 18ஆம் படி கருப்பின் வரலாறு. அந்த 18ஆம் படி கோவில்ல இருக்கிற அந்த 18 படிகளும் படிகள் கிடையாது. மாந்திரிக செய்கிற மந்திரவாதிகளின் ஜீவ சமாதி அது. அதுக்கு மேலதான் 18ஆம் படியான் கருப்பு உட்கார்ந்திருப்பாரு. இந்த 18ஆம் படி கருப்பு மதுரையில எப்படி உருவானாரு? பாண்டிய நாட்டுல இருக்கிற அழகர் கோவிலுக்கு சேல நாட்டு மன்னன் வராரு. அழகரை பார்த்தோன்னே அவரோட அழகுல மயங்கி பிரமிச்சு போய் நிக்கிறாரு. இந்த அழகரை எப்படியாச்சும் கடத்தி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளவோ திட்டம் போடுறாரு. அந்த சேல நாட்டுல உள்ளவங்கன்னா சொல்றாங்க, அது ஒரு சக்தி வாய்ந்த சிலை, அது அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியாதுன்னு. எப்படியாவது அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடணும்னு 18 மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றாரு சேல நாட்டு அரசர். அந்த மந்திரவாதிகளும் சொல்றாங்க, அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், மாந்திரிகம் தாந்திரிகம்னா செஞ்சுதான் அந்த சிலையை கட்டுப்படுத்தி எங்களால கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு காவலுக்கு யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அந்த சேல நாட்டு அரசரும் அதுக்கு நான் சம்மதிச்சுட்டு 18ஆம் படியான் கருப்ப காவலுக்கு அனுப்புறாரு. அந்த 18 மந்திரவாதிகளும் அந்த அழகர் கோயிலுக்கு போறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலா கருப்பும் போறாரு. அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கோயிலுக்குள்ள போனோம்